Hello. Yes, sir. Indra. Thank you. Oh, okay, sir. எனக்கு இப்பதான் கல்ஃப்ல இருந்து போன் வந்துச்சு. இங்க நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அது சரிங்க. இங்க நடக்கிற விஷயங்களை இவ்வளவு சீக்கிரமா வெளிநாட்டுல இருக்கிற நம்ம தலைவர் தெரிஞ்சுக்கிறது ஆச்சரியமா இருக்கு. இல்லனா அவர் எல்லாருக்கும் தலைவரா இருக்க முடியாதுங்க ஹுசைன். என்ன மத்தியானம் நடக்கிற சமாதான கமிட்டிக்கு கூப்பிட்டிருக்காரு நம்ம மினிஸ்டர். என்னையும் கூப்பிட்டிருக்காரு. அது இருக்கட்டும், உங்க டிரைவர் ஷாகிரோட விஷயம் என்னாச்சு? அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அழைச்சிட்டு வர ஆள் அனுப்பியிருக்கேன். அனுமதி இல்லாம இங்க இருந்து கூட்டி போக முடியாது. எங்களுக்கு டாக்டரோட அனுமதி வேண்டாம். ஆனா போலீஸோட அனுமதி வேணும். கஸ்டடியில இருக்கிற குற்றவாளி இவன். வெளியே அனுப்ப முடியாது. இது ஒண்ணும் நியாயம் இல்ல சார். மரியாதையா உள்ள கூட்டிட்டு போ. அது சரி. தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனா? யாரும் அவங்களை அனுப்புறது? சொல்றேன் சார். ஹுசைன் சாஹிப். காம்தாஸ் சீட்டை கொள்ளையடிச்சது அவன் தானே? யாருக்கு காரணம்? மேடம். அப்போ வியாபாரிகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். 4-5 லட்சம் ரூபாய்க்கு மேல எனக்கு தான் நஷ்டமாயிடுச்சு. அதான் சொன்னேன்ல, பரிசீலிக்கிறோம். இப்ப சமாதான கமிட்டியை உண்டாக்கிட்டோம். இனி நாட்டுல நீங்க எல்லாரும் சேர்ந்து அமைதி உண்டாக்கணும். கமிட்டிக்கு சேர்மன் திருமதி பேரை மறந்துட்டேன். மேடம். மேடம். மேடம் தான் தலைமை தாங்கணும். ஷூர். அப்ப சரி. எங்களுக்கு தெரிஞ்சு அங்க ரகலை செஞ்சவங்களோட பேரெல்லாம் இதுல இருக்கு. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கமிஷனர், கமிட்டிக்கு சேர்மன் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தோம்ல, மேடமோ வடவமோ யார் அந்த லேடி? இந்திரா சங்கர். இங்க இருக்கிற விஸ்வபாரதி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல நடத்திட்டு இருக்காங்க. அதோட சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பல பிசினஸ் அவங்களுக்கு இருக்கு. ஓஹோ. என்ன இருந்தாலும் கலகக்காரங்க சமாதானமா போவாங்கன்னு எனக்கு தோணல. தீவிரமா ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு சீனியர் ஆபீசர் ரூமுக்குள்ள இந்த மாதிரியே நுழையிறது? உனக்கு மேனேஜர் தெரியாதா? சாரி சார். மே கம் இன் சார். உனக்கு என்ன வேணும்? என் கிட்ட கேட்காம லாக்அப்ல இருந்த குற்றவாளிகளை ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? அவங்கள ஹாஸ்பிடல்ல இருந்த ஒரு நோயாளி உட்பட பலவந்தமா தானே கைது செஞ்ச? கலவரம் பண்ணின குற்றவாளிங்க சார் அவங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவங்க சொன்ன பல விஷயங்கள் இந்த ஃபைல்ல இருக்கு. இந்த கலவரத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற உத்தமர்கள் யாராருன்னு இதுல இருக்கு. அவங்களை கைது செய்யறதுக்கும் விசாரணை செய்யறதுக்கும் நீங்க பர்மிஷன் தரணும். நோ. லாக்அப்ல நீ அடிச்சு சொல்ல வச்ச விஷயங்களை கோர்ட்ல அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ குற்றவாளின்னு நினைக்கிற அவங்க சாதாரண ஆளுங்க இல்ல. அவங்க அரசியல் செல்வாக்குள்ள ஆளுங்க. இங்க உள்ள போலீஸ் கமிஷனர்ல இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் கையெந்திரிக்க வைக்கிற பெரிய மனுஷங்க. பல்ராம், அவங்களுக்கு பயந்துதான குற்றவாளிகளை வெளியே விட்டீங்க. பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி கங்கா நகர் நான் விசாரணை செஞ்சு கண்டுபிடிச்சேன். இந்த கலவரத்துக்கு மத பிரச்சனை காரணம் இல்ல. ஆதாரம் இல்லாம வாதாடி பிரயோஜனம் இல்ல. கேன் யூ ப்ரூவ் தட்? இது உண்மைதான் சார். உண்மையை நம்பி கோர்ட் தண்டனை விதிச்சிருந்தா இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நீ முன்னால் நின்று இருக்க மாட்ட. ஒரு கிரிமினல் குற்றவாளியா இருந்தாலும் சத்யராஜ் நீதான சுட்டு கொன்ன. பொதுமக்கள் முன்னால வச்சு நீ அவனை ஓட ஓட விரட்டி சுட்டு கொன்னாலும் ப்ராசிக்யூஷனால குற்றத்தை கோர்ட்ல நிரூபிக்க முடியலையே. சந்தேகத்தின் அடிப்படையில் நீ விடுதலையே வெளியே வந்துட்ட. அதுக்கு முன்னால் நீ எத்தனை பேர் இந்த மாதிரி முரட்டுத்தனமா சுட்டு? சார் ப்ளீஸ் ஸ்டாப் இட் ப்ளீஸ். பாலு, கோர்ட்டை நம்ப வைக்கணும்னா எவிடன்ஸ் வேணும். ஐ மீன் சிமெண்டட் ப்ரூஃப். அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறப்போ பார்த்து எடுக்கணும். யூனோ, we are walking on a razor's edge. கவனமா இருக்கணும். அவசரப்பட்டா நாம தான் மாட்டிக்குவோம். இந்த பட்டியலில் இருக்கிறவங்க விசாரி. சகாதேவன் தெரியாது? பெரிய அரசியல்வாதி சார். அவர் தந்த லிஸ்ட் தான் இது.
டாடி ஏன் இவ்வளவு லேட்? சொல்றேன், கொஞ்சம் இருமா, சிஸ்டரோட பேசிட்டு வந்துடுறேன். நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும்ல, ராத்திரியில கூட கோட்டஸ்க்கு வர முடியறது இல்ல. அங்கே குழந்தையை கூட்டிட்டு போய் இங்க இருந்தா குழந்தை வேதனைப்படுவா. அவ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் போயிட்டாங்க. எனக்கும் நல்லா புரியுது சிஸ்டர். ப்ளீஸ் ஒரு 2 நாளைக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சரி. என் பேக் டாடி. நான் அப்புறமா உன்னை கூட்டிட்டு போறேன். மஞ்சு இங்க வா. போமா. மஞ்சு மஞ்சு ஏய் நில்லு. நான் வர மாட்டேன். நில்லுங்கறல. நான் வர மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? டாடி அங்க காத்துக்கிட்டு இருக்காருல. என்னாச்சு மஞ்சுக்கு? நான் போக மாட்டேன் டாடி. அம்மா கூட தான் இருப்பேன். மஞ்சு இங்கே இருக்கட்டும். அழறா இல்ல. போர்டிங்ல இவ்வளவு எதுக்கு தனியா விடணும்? நீ செல்லம் கொடுத்து அவளை கெடுத்துடாம இருக்க. வாமா. நான் போக மாட்டேன். நான் பிரீத்தி கிருஷ்ணா. கிருஷ்ணா ஜுவல்லர்ஸோட. தெரியும். எதுக்காக இங்க வந்திருக்க? 2 தடவை ஸ்டேஷனுக்கு உங்களை தேடிட்டு வந்தேன். என்ன பார்க்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் சார், இல்லையே. சரியான ஆதாரங்கள் இருந்தோ என் டாடி கொலை சம்பந்தப்பட்டவங்களை பிடிக்க இதுவரைக்கும் நீங்க ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. நான் உங்களை தப்பா சொல்லல. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் I'm not asking you any favor. My only request to you is, as a police officer, please do your duty. காலங்காத்தால இங்க வந்து நீ எனக்கு டியூட்டி பத்தி சொல்றியா? Sorry sir. Please see my position. போலீஸ் அந்த கேஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது சொல்லணும்னா ஸ்டேஷனுக்கு வா. என் வீட்டுக்கு வந்து சொல்ல வேண்டாம். டிபார்ட்மெண்ட் என்கொயரியில எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்ல. குற்றவாளிங்க பணமும் செல்வாக்கு உள்ளவங்க. இங்க உள்ள போலீஸ் கமிஷனர் கூட இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருப்பான்னு சந்தேகப்படுறேன். நீ பெரிய இடத்து பொண்ணா இருந்தாலும் சரி, என்னோட சீனியர் ஆபீசரை தப்பா பேசுறது எனக்கு பிடிக்காது. அந்த ஆபீசரை சின்ன வயசுல இருந்தே அங்கிள்னு கூப்பிட்டு வளர்ந்தவனா? என் டாடியோட சீட் ஆடுறதுக்கும் விஸ்கி அடிக்கிறதுக்கும் தினமும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்த எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரு. அந்த ஆளு என் டாடி கொடூரமா கொல்லப்பட்டும் எதனால என் டாடியோட பணத்தை கூட வந்து பாக்கல? எதனால இது வரைக்கும் போன் பண்ணி ஃபார்மாலிட்டிக்காக ஒரு வார்த்தை கூட எங்கூட பேசல? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்கன்னு நான் சந்தேகப்படுறவங்களோட பேர் இதுல இருக்கு. காரணத்தை டீடைலா எழுதிருக்கேன். நீங்க படிச்சு பாருங்க. ஆர்டர் போடுறியா? இல்ல, விண்ணப்பிக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கங்க. பத்தாதுன்னா எங்க ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு கொடுக்குறேன். உன் பணத்துக்காக வாழ ஆட்டிக்கிட்டு உன் பின்னாடியே வர சொரிநாயங்கன்னு போலீஸ்காரங்க நினைச்சிட்டியா? வெளியே போ. இல்லன்னா லஞ்சம் கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பார்த்ததுக்காக நான் உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். கொலைகாரங்களை வெளியில விட்டுட்டு இந்த சின்ன விஷயத்துக்காக என்ன தண்டிக்கிறது பெரிய வீரம் இல்ல. நீங்க அவ்வளவு பெரிய பிரின்சிபல் உள்ளவரா இருந்தா, ரோஷம் உள்ளவரா இருந்தா, தம் உள்ளவரா இருந்தா ஒரு உண்மையான விசாரணை நடத்த உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஆர் யூ ரெடி? சீ, நிறுத்துடி. என்ன வாடி போடின்னு சொன்னா மரியாதை கெட்டு போயிடும். பின்ன என்னடி சொல்லணும்ங்கற? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போற சில பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணு நான் இல்ல. ஓ, நீ ஒரு எடுத்துட்டு போடி வெளியே. என்ன இப்படி வெளியில துரத்துறது நல்லா இல்ல. நடக்கிற உண்மை சொல்ல உங்களுக்கு பார்த்துட்டு வருதா? நீங்க ஒரு பொறுப்பில்லாத அதிகாரியா இருக்கீங்க. சார், நான் உங்களுக்காக பல இடங்கள்ல வாதாடி இருக்கேன். பலராம் சாரு மத்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டருங்க மாதிரி இல்ல. டீசென்டான ஆளு, லஞ்சம் வாங்குறது இல்ல, குடிக்கிறதா இருந்தாலும் மத்தவங்களாட்டம் ஓசியில குடிக்கிறது இல்ல, பொறுக்கித்தனம் பண்றது இல்ல, தப்பு பண்றது இல்ல. அப்புறம் இல்ல, இப்ப இங்க இருந்து வெளியே போன பொண்ணு பரவாயில்ல, ஓகே தான். சீ, ராஸ்கல்.
உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க போலீஸ் அசோசியேஷனோட தீர்மானத்தை அரசாங்கம் ஏத்துக்கிட்ட விஷயம். முன்ன மாதிரி மேலதிகாரிகளோட வீட்டு வேலை செய்யறதுக்கும் திட்டு வாங்குறதுக்கும் கான்ஸ்டபிளுங்க இப்ப தயாரா இல்ல. இனி ராஸ்கல்னு சொன்னா என்னடா செய்வ? பொறுக்கி. என்னடா? நீங்க எங்க போகணும்னு சொல்லியே. கமிஷனர் வீட்டுக்கு.